எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்க, எவ்வளவு ஹைப்பா இருந்தது, இவர் சொன்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சதா? நான் வந்துட்டு மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ வர்றப்ப அண்ணன் வீடியோ பார்த்தப்ப சரியான எக்ஸ்பெக்டேஷன். அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி உள்ளே வந்த உடனே நமக்கு அந்த காற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான காற்று கிடச்சிச்சு. சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா விவசாய பூமி இது. ஸோ 3 பக்கம் மலை இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் இருக்கும். நல்லாயிருக்கும், உண்மையிலேயே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வர்றதுல என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயம்புத்தூரில் வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இங்கே. ஸோ அதனால் எனக்கு தெரியும், என்னோட கைடன்ஸில் அவங்க வந்திருக்காங்க. இவங்கள வந்துட்டு நான் கைட் பண்ணுறேன் இப்போது. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்றனால நான் இப்போ உள்ளே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும், எதெல்லாம் சேஃப்ன்றது எனக்கு தெரியும். ஸோ கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆனதுனால இப்போது நிறைய பேர் வீடியோவும் போடுறாங்க, அவேர்னஸ் வீடியோவும் இப்போ நாங்களுமே வீடியோ போட்டிருக்கோம் சேனலில். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க ஸோ எங்கே போனால் சேஃப் இருக்கும், ஸோ எந்தெந்த இடத்துலலாம் சேஃப் இல்லைன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே வரீங்க அப்படின்னா கூமாப்பட்டி ஏரியாவுக்குள்ளே வரலாம், நல்ல இயற்கையான இடம் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த டேம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்து வரும். அங்கே வந்துட்டு அலோவ் பண்ணலன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளில் கன்ஃபார்மாக அறிவிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த கூமாப்பட்டியில் இருக்க அந்த புலோக்கல் டேம் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்தது. எப்போ அப்படின்னா ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடியெல்லாம் ரன்னிங்கில் இருந்திருக்கு, நானுமே வந்திருக்கேன். ஸோ அப்போ இருந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ இல்லை. கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷமாக இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்ற மாதிரி கிராமத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறத கொஞ்சம் டூரிஸ்ட்டாக மாற்றலாம்.